ஸ்டாஃப் வந்து உங்ககிட்ட சொல்லாமலே உங்கள பத்தி ரிப்போர்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? நீங்க செய்யாத தப்ப செஞ்சதாயிட்டு சொல்லிட்டாங்க அப்படின்னா, உங்களோட ரியாக்ஷன் என்ன மாதிரி இருக்கும்? அப்படிங்கிற மாரி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. என்னோட தவறு இருக்கு அப்படின்னா நான் திருத்திக்குவேன் அப்படிங்கிறத நீங்க பதிலா சொல்லலாம். இல்லன்னா பிளாக் லெவல் ஆஃபீசர்ஸ்க்கு நான் வந்து நேரடியா போயி என்னோட ரெக்கார்ட்ஸ நான் என் கையெழுத்துல எழுதின ரெக்கார்ட்ஸ அவங்க கிட்ட காமிச்சு, எந்த தப்பும் என் மேல இல்ல அப்படிங்கிறத நான் தெளிவுபடுத்திருவேன். அதே நேரம் என்னோட ஸ்டாஃப் எதுக்காக என்ன பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணாங்க அப்படிங்கிறத நான் அவங்க கிட்டயே கேட்டு கிளியர் பண்ணிப்பேன் அப்படிங்கிறத நீங்க பதிலா சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஹெட் மாஸ்டர் வந்து ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்றாங்க. அது வந்து திட்ட விதிக்கு முரணாக இருக்கு அப்படின்னா, நீங்க என்ன பண்ணுவீங்க அந்த இடத்துல அப்படிங்கிற மாரியும் கேட்டிருக்கிறாங்க. திட்ட புக் ரெஃபரன்ஸ் வந்து நான் அவங்களுக்கு காட்டுவேன். இந்த மாதிரியான ரூல்ஸ் இருக்கு. ஸோ இத நாங்க மீற முடியாது அப்படிங்கிறத அவங்க கிட்ட காமா நான் வந்து சொல்லிருவேன் அப்படிங்கிறத சொல்லலாம். உங்களுக்கு குடுக்கப்பட்ட அட்டவணைய வந்து நீங்க மாத்தலாமா? அப்படிங்கிற மாரியும் கொஸ்டின் கேட்கிறாங்க. அது வந்து அதிகாரப்பூர்வமான கவர்ன்மென்ட் மெனு. அத வந்து நம்மளால மாத்த முடியாது அப்படிங்கிறத நீங்க ஆன்ஸரா சொல்லலாம். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, செக்லிஸ்ட் வந்து வச்சிருப்பீங்களா? எல்லா ஸ்டெப்புக்குமே அப்படிங்கிற மாரி கேட்டிருக்கிறாங்க. ஸோ நீங்க கண்டிப்பா நான் மெயின்டெயின் பண்ணுவேன் அப்படிங்கிறத சொல்லணும். ஏன்னா, அந்த செக்லிஸ்ட்ட வந்து ஹெட் மாஸ்டர், ஐசிடிஎஸ் சூப்பர்வைசர் இவங்க எல்லாமே அடிக்கடி செக் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ நான் எல்லாத்துக்குமே அத வந்து மெயின்டெயின் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்க ஆன்ஸரா சொல்லலாம். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, பெற்றோர்கள் வந்து நேரில் வந்து திட்டத்தை விமர்சித்தால் என்ன செய்வீங்க? அப்படிங்கிற மாரி கொஸ்டின்ஸ் கேட்கிறாங்க. பசங்களோட நலனுக்காக தான் இந்த திட்டம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு புரிய வைப்பேன். என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு புரிய வைப்பேன் அப்படிங்கிறத நீங்க பதிலா சொல்லலாம். ரேஷன் கார்டு இல்லாத குழந்தைக்கு சாப்பாடு குடுக்கலாமா சத்துணவுல? அப்படிங்கிற மாரி கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. ஸோ குழந்தை வந்து ஸ்கூல்ல படிக்கிறாங்களா? அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். அவங்களுக்கு ரேஷன் கார்டு இருக்கா? ஆதார் கார்டு இருக்கா? அந்த எதுவுமே முக்கியம் கிடையாது. ஸ்கூல்ல குழந்தை படிக்குது அப்படின்னா, கண்டிப்பா அவங்களுக்கு சாப்பாடு குடுக்கணும் அப்படிங்கிறத நீங்க சொல்லலாம். சமையல்ல உப்பு அதிகமா ஆயிடுச்சு அப்படின்னா, உடனே உங்களோட நடவடிக்கை என்னவா இருக்கும்? என்ன செஞ்சு அத சரி பண்ணுவீங்க? அப்படிங்கிற மாரி கேட்குறாங்க. ஸோ உப்ப குறைக்க மைல்டு வாட்டர் பேஸ்டு டிஷ் அந்த மாரி ஏதாவது செஞ்சு நான் மிக்ஸ் பண்ணி பேலன்ஸ் பண்ணிருவேன். எந்த உணவையுமே கெட்டுப் போகாத உணவ நான் வீண் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறத நீங்க பதிலா சொல்லலாம். ஒரு கடையில நீங்க ரெகுலரா காய்கறி வாங்கி அத தான் வந்து குழந்தைங்களுக்கு சமைச்சு போட்டுட்டு இருக்கீங்க. அந்த கடையில வந்து குவாலிட்டி கம்மியா இருக்கு. ஸோ வேற கடைக்கு மாத்தணும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அப்படிங்கிற மாரி கேட்குறாங்க. அ ஆல்ரெடி இருந்த கடையில எந்த அளவுக்கு குவாலிட்டி கிடைச்சதோ, அத விட அதிகமான நல்ல குவாலிட்டில குறைஞ்ச விலையில அங்க காய்கறி கிடைக்குதா அப்படின்னு பார்த்து மத்த கடைய நான் வந்து சூஸ் பண்ணுவேன். ரொம்பவே யோசிச்சு பொறுமையா தான் சூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறத நீங்க சரியா சொல்லிறலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, பெற்றோர்கள் வந்து சிலவங்க வீட்டுக்கு எங்களுக்கு சாப்பாடு சேர்த்து குடுங்க அப்படிங்கிற மாரி கேட்டா என்ன பண்ணுவீங்க? அப்படிங்கிறத கேட்டிருக்கிறாங்க. நெறைய பேர் இதுக்கு ஆன்ஸர் வந்து, ஸோ கொஞ்சம் சாப்பாடு பசியில இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு குடுத்தா தப்பில்ல அப்படிங்கிற மாரி கூட நீங்க வந்து ரிப்ளை பண்ணுவீங்க. ஆனா அந்த மாரி சொல்லக்கூடாது. உணவு வந்து குழந்தைகளோட அளவுக்கு ஏற்ப தான் வந்து சமைக்கணும். அவங்க அனுப்பிச்சிருக்கிற லெவல வந்து இவ்வளோ நாளைக்கு இருக்குன்னா, இவ்வளோ நாளைக்கு நம்ம கண்டிப்பா அத மெயின்டெயின் பண்ணணும். குழந்தைங்களுக்கு மட்டும் தான் என்னால உணவு குடுக்க முடியும். வீட்டுக்கு வந்து குடுக்குறதுக்கு எனக்கு அனுமதி இல்ல அப்படிங்கிறத அவங்களோட பேரண்ட்ஸ் கிட்ட நான் சொல்லி புரிய வச்சுருவேன். கண்டிப்பா அந்த திட்ட விதிய மீறி நான் சாப்பாடு வந்து வீட்டுக்கு எல்லாரும் குடுத்து விட மாட்டேன் அப்படிங்கிறத நீங்க சொல்லி புரிய வச்சிடலாம். கண்டிப்பா நான் வந்து திட்ட விதிய மீறி எந்த செயலும் செய்ய மாட்டேன் அப்படிங்கிறத நீங்க அவங்க கிட்ட ஆன்ஸரா சொல்லிறலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, எல்பிஜி சடனா கிடைக்கல. இப்போ உடனே சமைச்சாகணும் அப்படின்னா தீந்துருச்சுன்னா என்ன ஸ்டெப் எடுப்பீங்க? அப்படிங்கிற மாரி கேட்குறாங்க. ஸோ பேக்கப்க்கு வந்து ஸ்டவ் வச்சிருப்பேன். பக்கத்துல யார்ட்டயாவது சிலிண்டர் எக்ஸ்ட்ரா இருக்கா? அப்படிங்கிறத கேட்டு நான் வந்து மாத்தி அந்த சிச்சுவேஷன சமாளிச்சுருவேன் அப்படிங்கிறத நீங்க பதிலா சொல்லலாம். அது மட்டும் இல்ல, சிலிண்டர் சப்ளை பண்றவங்களோட மொபைல் நம்பர நான் வந்து எப்பவுமே சேவ்ல வச்சிருப்பேன். அவங்க கிட்ட எமர்ஜென்சியா சிலிண்டர் வேணும் அப்டின்னா, குழந்தைங்களுக்காக உடனே வந்து அவங்க டெலிவரி பண்ற மாரி நான் ரெகுலரா அவங்கள கான்டாக்ட்ல வச்சிருப்பேன் அப்டிங்கிறத நீங்க பதிலாவும் சொல்லிறலாம். குக்கிங் டூல்ஸ் ஏதாவது உடைஞ்சிருச்சு அப்டின்னா என்ன பண்ணணும்? அப்டிங்கிற மாரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடிஷனலா ஓல்டு ஸ்டாக் வச்சு, அத வச்சு நான் ஆல்டர்னேட்டா சாப்பாடு ரெடி பண்ணிருவேன். டூல்ஸ் வந்து உடைஞ்சிருக்கு அப்படிங்கிறத ப்ரூஃப்காக ஃபோட்டோ எடுத்து நான் வந்து என்னோட ஹை லெவல் ஆஃபீசர்ஸ்க்கு மெசேஜ் போட்டு விட்டுருவேன் அப்படிங்கிறத நீங்க பதிலா சொல்லலாம். ஹெட் மாஸ்டர் வந்து சமைக்கிற நேரத்துல கூப்பிட்டு உங்கள சுத்தம் செய்யுங்க அப்படிங்கிற மாரி வேற வேலை குடுத்தா என்ன பண்ணுவீங்கங்கிற மாரியும் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ நான் அந்த வேலையும் மேனேஜ் பண்ணுவேன். இந்த வேலையும் மேனேஜ் பண்ணுவேன். ஹெட் மாஸ்டர் சொன்னா கண்டிப்பா கேட்கணும் இல்லையா? அப்படிங்கிற மாரி நீங்க
பதில் சொல்லிடக்கூடாது. நான் சமைக்கும்போது அந்த சமையல் கட்ட விட்டு நான் எங்கேயும் கண்டிப்பா போக மாட்டேன். முழு சமையல் வேலையும் முடிச்சு குழந்தைங்களுக்கான சாப்பாடு எல்லாத்தையுமே பரிமாறிட்டு தான் என்னோட சுத்தம் செய்யற வேலை எல்லாமே நான் கம்ப்ளீட் பண்ணுவேன். ஸோ அத வந்து நான் ஹெட் மாஸ்டர்ட்ட சொல்லி புரிய வச்சுருவேன் அப்படிங்கிறத நீங்க ஆன்ஸரா சொல்லிடலாம். ஏன்னா நீங்க சமையல் கட்டுல சமையல பாதியா விட்டுட்டு வெளிய போன நேரத்துல சாப்பாட்டுல வேற ஏதாவது நடந்துறக்கூடாது அப்படிங்கிறனால சமைச்சு முடிச்சு அத பரிமாறுற வரைக்கும் நீங்க தான் கூடவே இருந்து அந்த சாப்பாட பார்த்துக்கணும். ஸோ இப்படிதான் நீங்க வந்து பதில் சொல்லணும். கையெழுத்து இல்லாத ரிஜிஸ்டர் வந்து செல்லுபடியாகுமா அப்படிங்கிறத கேட்டிருக்கிறாங்க. நீங்க இதுக்கு கண்டிப்பா எல்லாருக்குமே ஆன்சர் தெரியும். செல்லாது அப்படிங்கிறத நீங்க ஆன்சரா சொல்லிடலாம். சிக்னேச்சர் அப்படி இல்லைன்னா தம்ப் இம்ப்ரஷன் கண்டிப்பா எல்லா ரெக்கார்ட்ஸ்லயுமே இருக்கணும். யார் வந்து அந்த ரெக்கார்ட்ஸை எழுதுனா அப்படிங்கிறது தெரியணும் அப்படிங்கிறத நீங்க பதிலா சொல்லிருக்கலாம். உங்கள் சமையல் பகுதிக்கு அவுட் சைட்ல இருந்து நபர் வந்து பசங்களோட வந்துட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறதையும் கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதுக்கு நீங்க ஆன்சர் வந்து சமையல் பகுதிக்குள்ள உள்ள யாரையுமே நான் அனுமதிக்க மாட்டேன். ஹெட் மாஸ்டர் டீச்சர் கிட்ட உடனே அதை பத்தி சொல்லி நான் வந்து அவங்கள வெளியே அனுப்பிடுவேன் அப்படிங்கிறத நீங்க சொல்லலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா சத்துணவு பணியாளர் ரெகுலரா மெயின்டைன் பண்ண வேண்டிய ஒர்க் எல்லாம் என்னெல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத கொஸ்டினா கேட்டிருக்கிறாங்க. ஸோ கையை கழுவி சுத்தமா வச்சுக்கணும், தலைமுடியை வந்து கட்டி வச்சுக்கணும், சாப்பாடுல வந்து தலைமுடி விழுந்துடக்கூடாது அந்த மாதிரி பாத்துக்கணும், பொருட்களை சுத்தமா வச்சுக்கணும், குக்கிங்க நீட்டா கவனிச்சுக்கணும். அடுத்து வந்து லெஃப்ட் ஓவர் மேனேஜ்மெண்ட் இருக்கணும். அதிகமா சமைச்சு வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. குழந்தைங்க வந்திருக்க குழந்தைகளுக்கு தகுந்த மாதிரி சமைக்கணும். எல்லா ரெஜிஸ்டர்லயுமே என்னோட சிக்னேச்சர் இருக்கிற மாதிரி நான் மெயின்டைன் பண்ணணும். டெய்லி குழந்தைங்க எவ்வளவு வந்திருக்கிறாங்க ஸ்கூலுக்கு அப்படிங்கிற அட்டெண்டன்ஸை நான் டீச்சர் கிட்ட கேட்டு வெரிஃபை பண்ணணும். அடுத்து பாத்தீங்கன்னா வேஸ்ட் டிஸ்போசல் மேனேஜ்மெண்ட்டும் இருக்கணும். சப்போஸ் சமைச்சதுல கொஞ்சம் சாப்பாடு மீதமாயிடுச்சு அப்படின்னா இல்ல கெட்டு போச்சு அப்படின்னா அதை வந்து குப்பை தொட்டியில போட்டுறணும். சென்டருக்கு பக்கத்துல எங்கேயாவது வச்சோ இல்ல சென்டருக்குள்ள வச்சுட்டு மறந்துட்டு வீட்டுக்கு போயிடுறது அந்த மாதிரி அன்கிளீனா நான் வச்சுக்க கூடாது அப்படிங்கறத நீங்க பதிலா சொல்லலாம். ஃபுட் குவாலிட்டியை பத்தி சோதிக்க வந்த ஆபீசர் கிட்ட உங்களோட டாக்குமெண்ட் மிஸ் ஆயிருச்சு அப்படிங்கிறத சொல்லுவீங்களா? அப்படி மிஸ் ஆயிருக்குது அப்படின்னா அதை என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறத கேட்டிருக்கிறாங்க. ஸோ என்ன நடந்தது உண்மையிலேயே மிஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறத நான் சொல்லிடுவேன். ஆல்ரெடி நான் வந்து ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணும்போதே எக்ஸ்ட்ரா ஒரு டூப்ளிகேட் ரெக்கார்ட் கண்டிப்பா மெயின்டைன் பண்ணுவேன். அதை அந்த ஆபீசர் கிட்ட காமிச்சிருவேன் அப்படிங்கிறத நீங்க சொல்லலாம். இனிமே இந்த மாதிரி தவறு நடக்காம பாத்துக்கிருவேன் அப்படிங்கிறதையும் நான் உங்ககிட்ட சொல்லுவேன் அப்படின்னு நீங்க ஆன்சர் பண்ணலாம். அடுத்து பாத்தீங்கன்னா சத்துணவுக்காக வந்த பொருட்கள்ல சில ஐட்டம்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. இப்ப 50 முட்டை அப்படின்னு சொல்லியிருக்கிற இடத்துல 46 முட்டை தான் வந்திருக்கு அப்படின்னா என்ன செய்வீங்க? வாங்கி வச்சுக்குவீங்களா? அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு நீங்க பதில் வந்து உடனே ரிட்டர்ன் பண்ணிடுவேன் அப்படிங்கிறத தான் சொல்லணும். ஸோ 50 முட்டையில 46 முட்டையை நான் வாங்கி வச்சுட்டு இனிமே இந்த மாதிரி நடக்காத மாதிரி பாத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி நான் அட்வைஸ் பண்ணுவேன் அப்படின்னு எந்த ஆன்சரும் பண்ணிடாதீங்க. ஸோ உடனே ரிட்டர்ன் பண்ணிடுவேன். சரியான கவுண்ட்ல எனக்கு பொருளை அனுப்புங்க அப்படின்னு சொல்லி நான் உங்ககிட்ட ஸ்ட்ரிக்டா சொல்லிடுவேன் அப்படிங்கிறத சொல்லலாம் நீங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஒரே நாள்ல 3-4 பசங்க வந்து சடனா வாமிட் பண்றாங்க. ஸோ சாப்பாடு சாப்பிட்டு தான் வாமிட் பண்றாங்களா என்னன்னு தெரியாது. ஆனா வாமிட் பண்றாங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்க அப்படிங்கறத கேட்டிருக்கிறாங்க. உடனே நியரஸ்ட்ல இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு அவங்க போகிறதுக்கான ஏற்பாடு பண்ணுவேன். உணவோட தரம், குக்கிங் கேஸ் லீக் இந்த மாதிரி ஏதாவது ஆயிருக்கா, வாசனை எப்படி இருக்கு அப்படிங்கிறத நான் செக் பண்ணி பார்ப்பேன். அந்த மிச்சமான சாம்பிள்ஸ் வந்து நான் இமிடியேட்டா பாட்டில்ல சேமிச்சு வச்சு அதை வந்து டெஸ்ட்டுக்கு அனுப்பி வைப்பேன் அப்படிங்கிறத சொல்லிட்டு மேலதிகாரிகளுக்கும் நான் வந்து புகார் கொடுத்துருவேன் அப்படிங்கிறதையும் சொல்லிடலாம். ஒரு நாள் உங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா மாற்று பணியாளரும் வரல, உங்க கூட இருக்கிறவங்களும் வரல அப்படின்னா என்ன பண்ணுவீங்கிறத கேட்டிருக்கிறாங்க. என்னால் சமைக்க முடியுமா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்ப்பேன். முடியல அப்படின்னா மற்ற சத்துணவு குழு இருப்பாங்க இல்லையா, உங்க ஸ்கூல் தவிர மற்ற இடத்துல இருக்கவங்கள கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படிங்கிறத கேட்டு நான் வந்து ஆல்டர்னேட் ரெடி பண்ணிடுவேன். இல்ல ஹெட் மாஸ்டர், அங்கன்வாடி ஒர்க்கருக்கு தகவல் கொடுத்து அவங்களால ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படிங்கிறத நான் வந்து கேட்டு தெளிவுபடுத்தி கண்டிப்பா அந்த சிச்சுவேஷனை சமாளிச்சிருவேன் அப்படிங்கிறத நீங்க பதிலா சொல்லிடலாம். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய கணக்கு அந்த ஸ்டாக் ரெஜிஸ்டர் இருக்கு இல்லையா, அது வந்து உணவு வழங்கிய அளவோட டேலி ஆகல அப்படின்னா என்ன பண்ணுவீங்கிறத கேட்டிருக்கிறாங்க. சோ முதல் நாள் பதிவு, அந்த பொருள் வரவு எவ்வளவு சமைச்சிருக்கோம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே நான் ரீசெக் பண்ணிட்டு அதை வந்து கண்டிப்பா சரி பண்ணிடுவேன். ஏதாவது தவறான பதிவு இருக்குது அப்படின்னா நான் உடனே அதை திருத்தி எல்லாத்தையுமே மாத்தி எழுதுவேன் அப்படிங்கிறத நீங்க கண்டிப்பா சொல்லலாம் ஆன்சரா.
குழந்தைங்க மதிய உணவுக்கு வர்றத தவிர்க்கிறாங்க. அதே நேரம் அது உங்க சாப்பாடோட ருசி குறைஞ்சது தான் காரணம் அப்படிங்கிறத சொல்றாங்கன்னா, என்ன பண்ணுவீங்க? அது ஒரு புகார் வந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சா என்ன பண்ணுவீங்கங்கிறத கேட்டுருக்காங்க. என்னோட சாப்பாட்டு முறைய நான் மாத்தி செக் பண்ணி பார்ப்பேன். நேரடியா குழந்தைங்க கிட்டயும் பேசி ஃபீட்பேக் வாங்கிப்பேன். அப்புறமா டீச்சர்ஸ் கிட்டயும் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற அவங்களோட கருத்தையும் கேட்டு நான் சரி பண்ணிருவேன் அப்படிங்கிறத நீங்க பதிலா சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் இடைவெளிக்கு அப்புறமா, நீங்க வந்து லாங் லீவ் அந்த மாரி எது எடுத்திருக்கீங்க. அதுக்கப்புறமா வந்து ஒர்க்ல ஜாயின் பண்றீங்க அப்டின்னா, உங்களோட முதல் நடவடிக்கை என்னவா இருக்குங்கிறத கேட்டிருக்கிறாங்க. உணவு பொருள் வந்து எல்லாமே சரியா இருக்கா அப்படிங்கிறத முதல்ல செக் பண்ணி பார்த்துட்டு, ஏதாவது வேஸ்ட்டு, கெட்டு போனது அந்த மாரி இருக்குது, பூச்சி வந்த பருப்பு அந்த மாரி இருக்குது அப்டின்னா, நான் அத உடனே மாத்திட்டு, அது எல்லாத்தையுமே கிளீன் பண்ணி வச்சுட்டு தான் முதல்ல சமையல் வேலைய ஆரம்பிப்பேன். உங்களோட வேலைய தாண்டி அதிகமான வேலை உங்களுக்கு குடுக்குறாங்க அப்டின்னா, சமாளிப்பீங்களா? அப்படிங்கிறத கொஸ்டினா கேட்குறாங்க. நான் வந்து சமைக்கிற வேலைய தவிர்த்து மற்ற வேலையும் செய்வேன். ஆனா, அது வந்து என்னோட சமைக்கிற வேலைய பாதிக்காத வகையில இருக்கிற அளவுக்கு இருந்துச்சுன்னா, கண்டிப்பா நான் அந்த வேலைய செஞ்சு குடுப்பேன். ஏன்னா, ஃபர்ஸ்ட்டு சாப்பாடு சமைச்சு குடுக்கணும் குழந்தைங்களுக்கு. அது போக மிச்சம் இருக்கிற நேரத்துல கண்டிப்பா நான் ஹெல்ப் பண்ணுவேன் அப்படிங்கிறத சொல்லிறலாம். சத்துணவு பொருட்கள்ல விலை அதிகமா ஏறி இருக்கு அப்படிங்கிறத போலி பில் வந்து பண்ண சொன்னா என்ன பண்ணுவீங்க? அப்படிங்கிற மாரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கிறாங்க. நான் நேர்மையான பணியாளர். கண்டிப்பா எந்த மோசத்திற்கும் நான் ஒத்து போக மாட்டேன். அப்படி செஞ்சவங்கள கண்டிப்பா நான் மேலதிகாரிகள்ட்ட புகார் சொல்லுவேன். அப்படிங்கிறத நீங்க ஆன்ஸரா சொல்லிறலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு பையன் வந்து இன்னொரு பையன் சாப்பிடுற சாப்பாட்ட கேலி பண்றான் அப்படின்னா என்ன பண்ணுவீங்கங்கிறத கேட்டிருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு மனசு புண்படாத வகையில அட்வைஸ் பண்ணி புரிய வச்சுருவேன். சாப்பாடோட முக்கியத்துவத்த அவங்களுக்கு புரிய வச்சு, கண்டிப்பா எல்லாருமே அதிகமா சாப்பிடணும். இப்படி இப்படி சாப்பிடணும் அப்படிங்கிறத நான் அவங்களுக்கு சொல்லி புரிய வைப்பேன் அப்படிங்கிறத நீங்க பதிலா சொல்லிடலாம். அரசு வழங்கிய அந்த மானியத்த வச்சு நான் சமைக்க ட்ரை பண்ணுவேன். நான் ரெகுலரா வாங்குற கடை அப்படிங்கிறனால, அவங்க கிட்ட கொஞ்சம் பேசி, அடுத்த மாதத்துல இருந்து நீங்க சொல்ற விலைக்கு வாங்கிக்கிறேன். இந்த ஒரு டைம் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி குடுங்க அப்படின்னு நான் ரிக்வெஸ்ட் பண்ணுவேன் அப்படிங்கிறத நீங்க பதிலா சொல்லிறலாம். சத்துணவு பொருட்கள் வந்து கவர்மெண்ட் கிட்ட இருந்து வரும்போது, அந்த பதிவேட்ல இவ்ளோ வந்திருக்கு அப்படின்னு தப்பா இருக்குது. ஆனா உங்ககிட்ட வந்து பொருள் கம்மியா தான் வந்திருக்கு அப்படின்னா என்ன செய்வீங்க? அப்படிங்கிறத கேட்டுருக்காங்க. உடனே அத மாத்த சொல்லிருவேன். அப்புறமா என்னோட மேலதிகாரிக்கு அத வந்து ரிப்போர்ட் பண்ணிருவேன் அப்படிங்கிறதையும் நீங்க பதிலா சொல்லிடலாம். குழந்தைங்க வந்து ரொம்ப கம்மியா தான் ஸ்கூலுக்கு இன்னைக்கு வந்திருக்கிறாங்க அப்படின்னா, உங்களோட நடவடிக்கை என்னவா இருக்கும்? என்ன பண்ணுவீங்க? அப்படிங்கிறத கேட்டுருக்காங்க. அன்றைய மாணவர்கள் வருகை எவ்வளவு அப்படிங்கிறத நான் வந்து அட்டெண்டன்ஸ்ல செக் பண்ணி பார்த்துட்டு, அவங்களுக்கு அளவா மட்டும் சமைப்பேன். ரெகுலரா சமைக்கிற அளவுல சமைச்சு, கண்டிப்பா சாப்பாட வீண் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறத நீங்க பதிலா சொல்லலாம். நீங்க இந்த வேலைக்கு ஏன் தகுதி உடையவரா இருக்கிறீங்க அப்படின்னு நான் நினைக்கணும் அப்படிங்கிறத கொஸ்டினா கேட்டுருக்காங்க. எனக்கு சுத்தமான முறையில சமைக்க தெரியும். குழந்தைங்க கிட்ட பாசமா நல்லா பேசுவேன். பொறுப்புணர்வு, நேர்மை என்ட்ட இருக்கு. எந்த விஷயத்தையுமே நான் வந்து டிலே பண்ணாம உடனே செய்வேன். கண்டிப்பா சாப்பாடு விஷயத்துல குழந்தைங்கள காக்க வைக்காம நல்லபடியா சமைச்சு குடுப்பேன் அப்படிங்கிறத நீங்க பதிலா சொல்லலாம். சத்துணவு திட்டம் இல்ல அப்டின்னா, என்ன நிலைமை ஏற்படும்? உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்லுங்க அப்டிங்கிறத கேட்டுருக்காங்க. நெறைய ஏழை குழந்தைங்க வந்து பசியோட ஸ்கூலுக்கு வர மாரி ஆயிரும். அப்புறமா குழந்தைங்களோட வளர்ச்சி குறைபாடு இருக்கும். சத்து சார்ந்த நோய் வந்து அதிகமா வர ஆரம்பிச்சுரும் அப்டிங்கிறத சொல்லலாம். குழந்தைங்க வந்து ரெகுலரா பள்ளிக்கு வர்றது வந்து கொஞ்சம் குறைஞ்சிரும் அப்டிங்கிறத நீங்க ஆன்ஸரா சொல்லிறலாம். சத்துணவுல பணிபுரிய எந்த திறன்கள் வந்து ரொம்ப முக்கியம் அப்டின்னு நீங்க நினைக்கிறீங்க? அப்டிங்கிறத கொஸ்டினா கேட்டுருக்காங்க. நேர்த்தியான வேலை செய்யும் பழக்கம், சுகாதார பராமரிப்பு, பொறுமை, அன்புடன் பசங்களை நடத்தும் திறன், நேர்மையுடன் உணவு பொருள் பராமரிப்பு, குழுவுடன் இணைந்து செயல்படும் மனப்பான்மை. இது எல்லாமே இருக்கணும் அப்படிங்கிறத நீங்க உங்க ஸ்டைல்ல அவங்க கிட்ட சொல்லிறலாம். சத்துணவு பணியாளரோட ஒரு நாள் வேலை சூழல் எப்படி இருக்கும்? அத பத்தி சொல்லுங்கங்கிறத கேட்டிருக்கிறாங்க. காலை 8:30லிருந்து 9 மணிக்குள்ள என்ன சமைக்கணும்? என்னென்ன காய்கறி வேணும்? அப்படிங்கிறத எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிரணும். 9 மணியில இருந்து 11:30க்குள்ள சமைச்சு முடிச்சிரணும். 12 மணிக்கு வந்து குழந்தைங்களுக்கு சாப்பாடு குடுக்கணும். 1லிருந்து 2 மணிக்கு வந்து சுத்தம் செய்ற வேலைய எல்லாம் முடிச்சிரணும். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு சமைச்ச டீட்டெயில்ஸ் பத்தின ரெக்கார்ட்ஸ் எல்லாமே மெயின்டெயின் பண்ணிட்டு, ஈவினிங் நான் வீட்டுக்கு கிளம்பிடலாம் அப்படிங்கிறத நீங்க பதிலா சொல்லலாம். உணவு பாதுகாப்பு குறித்து நீங்க எத முக்கியமா பின்பற்றுவீங்க? அப்படிங்கிறத கேட்டிருக்கிறாங்க. சுத்தமான இடத்துல சமைக்கணும். குடிநீர வடிகட்டி வச்சிருக்கணும். சமைக்கிற பாத்திரம் வந்து சுத்தமா இருக்கணும்.
முட்டை வந்து நல்லா இருக்கா? இல்ல அழுகிய முட்டையா இருக்கா? காய்கறிகள் வந்து நல்ல தரத்தோட தான் இருக்கா? இது எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு தான் சமைக்க ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறத சொல்லலாம். அரசு இந்த வேலைக்கு இன்னும் என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? அப்படிங்கிறத சொல்லுங்கங்கிறத கேட்டிருக்கிறாங்க. குழந்தைங்களுக்கு அனுப்புற அந்த உணவுப் பொருள் எல்லாமே காலதாமதம் இல்லாம சரியான நேரத்துக்கு எங்ககிட்ட வந்து சேர்ற மாரி ரெகுலரா ஃபாலோ பண்ணணும். அத வந்து எந்த நேரத்திலயும் மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நீங்க சொல்லலாம். இந்த வேலைக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே கம்மி தான். இந்த சம்பளம் உங்களுக்கு போதுமானதா இருக்குமாங்கிறதையும் கேட்டுருக்காங்க. சம்பளம் கம்மியா இருந்தாலும், இது வந்து பெர்மனன்ட் கவர்ன்மென்ட் ஜாப் அப்படிங்கிறனால, எனக்கு சாட்டிஸ்ஃபைடா தான் இருக்கு. நான் திருப்திகரமா என்னோட வேலைய முழுவதுமா முடிப்பேன் அப்படிங்கிறத நீங்க பதிலா சொல்லலாம். ஒரு குழந்தைக்கு உணவு வழங்கும் அளவு வந்து யாரால நிர்ணயிக்கப்படுகிறது அப்படிங்கிறத கேட்டுருக்காங்க. இதுக்கு வந்து கவர்ன்மெண்ட் தான் நிர்ணயிக்கிறாங்கங்கிறத நீங்க பதிலா சொல்லலாம். ஒரு மாணவருக்கு இந்த வயசுக்கு இவ்ளோ ஊட்டச்சத்து தேவைப்படுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இத்தன குழந்தைங்க படிக்கிறாங்க. அவங்க இத்தன பேருக்கு இவ்ளோ ஊட்டச்சத்து தேவை அப்படிங்கிற மாரி அவங்க முடிவு பண்ணி பொருட்கள அனுப்புறாங்க அப்படிங்கிறத நீங்க பதிலா சொல்லலாம். உங்க ஊர்ல மழை, வெள்ளம் இந்த மாரி இயற்கை பேரிடர்னால சமைக்க முடியல. அன்னைக்கு என்ன பண்ணுவீங்கங்கிறத கேட்டுருக்காங்க. ஸோ ஆல்டர்னேட்டா நான் இருக்கிற இடத்துல இல்லாம வேற இடத்துல சமைச்சு, அத வந்து குழந்தைங்களுக்கு பரிமாறதுக்கான ஏற்பாடு பண்ணுவேன் அப்படிங்கிறத நீங்க பதிலா சொல்லிறலாம். சத்துணவு திட்டத்துல யார் யாரெல்லாம் முக்கிய பொறுப்பு வகிக்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுக்கிறாங்க. திட்டத்துல மாவட்ட அளவிலான சமூக நலத்துறை, ஊராட்சி நிர்வாகம், பள்ளி முதல்வர், அப்புறமா சத்துணவு அமைப்பாளர் இவங்க எல்லாருமே முக்கியமா இருக்கிறாங்க. அவங்க வந்து எல்லாத்தையுமே ரெகுலரா செக் பண்றாங்க அப்படிங்கிறத நீங்க பதிலா சொல்லிடலாம். ஒரு குழந்தை வந்து பசிக்குது, ஆனா 2 முறை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி நினைக்குது அப்படின்னா, நீங்க என்ன பண்ணுவீங்கங்கிறத கேட்டுருக்காங்க. ஸோ எல்லா குழந்தைகளுக்கும் கொடுத்தது போக, எக்ஸ்ட்ரா இருக்கிற சாப்பாட கண்டிப்பா நான் 2வது முறை பசிக்குதுன்னு கேட்கிற குழந்தைங்களுக்கும் குடுப்பேன். ஆனா, முதல்ல எல்லா குழந்தைகளுக்கும் சரியான அளவுல சாப்பாடு போய் சேர்ந்துருச்சா அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு, நான் 2வது கேட்கிறவங்களுக்கும் குடுப்பேன் அப்படிங்கிறத நீங்க சொல்லலாம். சத்துணவு சாப்பாட்ட வந்து கவர்ன்மெண்ட் எப்படி கண்காணிக்கிறது அப்படிங்கிறத கேட்டிருக்கிறாங்க. பள்ளி முதல்வர், மாவட்ட அதிகாரிகள் வந்து நேரடியாவே கண்காணிப்பு செய்றாங்க. காலையில சில நேரத்துல வந்து சர்ப்ரைஸ் இன்ஸ்பெக்ஷனும் வர்றாங்க அப்படிங்கிறத நீங்க சொல்லலாம். சத்துணவு திட்டத்துல குடுக்குற உணவுல என்னென்னலாம் சேர்க்கணும் அப்படிங்கிறத கேட்டுருக்கிறாங்க. சத்துக்கள் நிறைஞ்ச சாப்பாட்டுக்கு வந்து பருப்பு, காய்கறி, சாதம், முட்டை இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஊட்டச்சத்தான காய்கறிகள் குடுக்கணும் அப்படிங்கிறத நீங்க சொல்லலாம். உணவோட தரம் குறைவா இருக்குது அப்படின்னு மாணவரோட பெற்றோர் வந்து புகார் கூறுனாங்கன்னா என்ன செய்வீங்க அப்படிங்கிறத கேட்டுருக்காங்க. அவங்களோட புகார கேட்டு நான் வந்து உண்மைய புரிஞ்சுட்டு நடந்துக்குவேன். என்னோட ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையுமே டிரான்ஸ்பரன்சியா நான் வந்து ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் கிட்ட காமிச்சுருவேன். ஒருவேளை என் மேல தப்பு இருக்குது அப்படின்னா, கண்டிப்பா நான் அத திருத்திக்குவேன் அப்படிங்கிறத நீங்க சொல்லிறலாம். உங்கள்ட்ட சடனா வந்து நாளைக்கு 50 பேருக்கு சமைக்கணும், 50 குழந்தைங்களுக்கு அப்படிங்கிறத சொன்னாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? எப்படி திட்டமிடுவீங்க? அப்படிங்கிறத கேட்டுருக்காங்க. ஸோ நாளைக்கு சமைக்கணும் அப்படின்னா, முதல் நாள் இரவே நான் வந்து பிளான் பண்ணி என்னென்ன பொருளெல்லாம் தேவை அப்படிங்கிறத நான் வாங்கி வச்சுட்டு, காலையிலேயே என்னோட சமையல் வேலைய கொஞ்சம் சீக்கிரமா ஆரம்பிச்சு டைம மேனேஜ் பண்ணிருவேன் அப்படிங்கிறத சொல்லலாம். சத்துணவு திட்டம் எந்தெந்த வகையான பள்ளிகள்லாம் இதுவரைக்கும் குடுத்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டிருக்கிறாங்க. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள்ல குடுக்குறாங்க அப்படிங்கிறத பதிலா சொல்லிறலாம். ஊராட்சியில நடைபெறும் நலத்திட்டங்கள பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஒரு சிலத நீங்க தெரிஞ்சத சொல்லுங்க. ஊராட்சியில சுகாதார முகாம்கள், மாதா குழந்தை நலத்திட்டங்கள், முதியோர் உதவி திட்டங்கள் இந்த மாரி நெறைய இருக்கு. இதுல ஒரு 2, 3 நீங்க தெரிஞ்சு வச்சுட்டு சொல்லிக்கங்க. மொத்தமாக சமைக்கிற முன் அனுபவம் ஏதாவது இருக்கா? நெறைய பேருக்கு சமைச்சிருக்கீங்களா? அப்படிங்கிறத கேட்டிருக்கிறாங்க. நான் சமைச்சிருக்கிறேன். எங்க ஊரு அன்னதானம், கோவில் திருவிழாலலாம் அன்னதானத்துல நான் சமைச்சிருக்கிறேன். அப்புறம் சமுதாய நிகழ்வுகள்ல நெறைய சமைச்சிருக்கிறேன் அப்படிங்கிறத நீங்க சொல்லி, எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. கண்டிப்பா என்னால சமைக்க முடியும் அப்படிங்கிறத சொல்லிறலாம். சத்துணவு பொருட்களோட தரம் குறைவா இருக்கு அப்படின்னா என்ன செய்வீங்க? அப்படிங்கிறத கேட்டிருக்கிறாங்க. உடனே அந்த பொருள பயன்படுத்தாம, நான் என்னோட ஹையர் ஆஃபீசர்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுவேன். அத இன்ஃபார்ம் பண்ணிட்டு மாற்றி வேற பொருள வந்து நான் வாங்கி சமைச்சுருவேன் அப்படிங்கிறத சொல்லிடலாம். பெண்கள் தான் இந்த வேலைய செய்யணும் அப்படின்னு ஏன் வந்து கவர்ன்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு? இதுக்கு காரணம் என்ன? அப்படிங்கிறத கொஸ்டினா கேட்டிருக்கிறாங்க. பெண்களுக்கு வந்து சமையல், பாதுகாப்பு, குழந்தைகள்ட்ட நல்லா பேசுறது, இந்த பண்புகள்லாம் அதிகமா இருக்கிறதுனால, இந்த வேலை பெண்களுக்கு ஏற்றதா இருக்கும் அப்படின்னு கவர்ன்மெண்ட் நினைக்குது. இது சரிதான் அப்படிங்கிறத நீங்க பதிலா சொல்லலாம்.
நீங்க வேலை செய்யற இடத்துல தண்ணீர், அடுப்பு அல்லது வேற ஏதாவது வசதி வந்து சடனா இல்லாம இருக்கு அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? அப்படிங்கிறத கேட்டிருக்கிறாங்க. உடனே என்னோட ஹையர் ஆஃபீசர்ஸ்க்கு நான் இன்ஃபார்ம் பண்ணி அத சரி பண்ண சொல்லி கண்டிப்பா ரிக்வெஸ்ட் வைப்பேன். அப்படிங்கிறத நீங்க சொல்லிடலாம். நீங்க ஏற்கனவே அரசு வேலைக்கு இதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணியிருக்கீங்களா? அப்படிங்கிறத கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு உங்களோட சிச்சுவேஷன் என்ன? அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு நீங்க ஆன்சர் பண்ணுங்க. நான் இல்ல அப்படின்னா, இந்த வேலை எனக்கு ரொம்ப முக்கியம். நான் இப்ப தான் அப்ளை பண்ணியிருக்கேன். கண்டிப்பா என்னோட ஃபேமிலிக்கு இது சூட்டபிளா இருக்கும். அப்படிங்கிற மாரி நீங்க பதில் சொல்லலாம். சத்துணவு திட்டம் அப்படின்னா என்ன? அப்படிங்கிறத பத்தி கேட்டிருக்கிறாங்க. பள்ளியில படிக்கிற குழந்தைங்களுக்கு நல்ல சத்தான உணவு குடுக்கணும் அப்படிங்கிறது தான் சத்துணவு திட்டம் அப்படிங்கிறத நீங்க சொல்லிறலாம். இப்ப நம்ம பார்த்த எல்லா கொஸ்டினுமே பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் நடந்த சத்துணவு இன்டர்வியூல ரிப்பீட்டடா கேட்ட கொஸ்டின்ஸ். சோ இது ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் கேட்டாங்க அப்டின்னா, இப்படிதான் பதில் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கண்டிப்பா உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குது அப்படின்னு நீங்க நெனைச்சீங்கன்னா, மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நீங்க குடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷனா இருக்கும். அப்படியே சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃபிரெண்ட்ஸ். இது போல ஒரு பயனுள்ள பதிவோட அடுத்த வீடியோல உங்கள வந்து நான் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.